தமிழக வெற்றி கழக அமைச்சரவையோட அந்த ஒரு லிஸ்ட் அப்படின்றது தமிழக வெற்றி கழக தலைவரை தவிர வேற எந்த நாய் வெளியிட்டாலும் நம்பாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பயங்கரமாக சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிச்சிருக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம், விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போகிறாரா இல்லையா அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொல்கிறேன். மே 8ஆம் தேதி ஏதோ பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு சில நியூஸு. டிவிகேவுடைய அமைச்சரவை இவ்வளோ பெரிய நியூஸுகளை தாண்டி இதெல்லாம் யாருடைய முக்கியமான வேலை அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கோமாளித்தனம் கொடைக்கானலில் நடந்திருக்கு. அதை நான் என்னன்றதை சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னவர் பெரியவர் என்ற 2 நபர்களும், பெரியவர் என்னமோ கொடைக்கானலுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே, சின்னவர் லைட்டாக துபாய்க்கும் போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டாங்க, ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கொடைக்கானலுக்கு போய் நேற்று சாயந்தரம் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற சில சுற்றுலா பயணிகள் அப்படின்ற பேரில் இருக்கிற ஊப்பிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, சார் அந்த வைரல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ மாதிரியே கையாட்ட சொல்லியிருக்காங்க. இவர் ஆள் மனசுக்குள்ளே யாரோ உள்ளே புகுந்து அதை வைரல்னு வேற ட்ரெண்டிங் பண்ணிட்டனால அவரும் வேற வழி இல்லாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. கையை ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற சில குழந்தைங்கள்லாம் கை கொடுக்குறாங்க. என்னமோ பாருங்களேன், இன்றைக்கி தமிழக மக்கள் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போதோ, அவர்கிட்ட மனு கொடுக்கும்போதோ, அவர் ஒரு மேடைகளில் நடந்து வரும்போது அவர் மேலே இருக்கிற சில பாசத்தில் இருக்கிற ஊப்பிகள்லாம் மாலைப்படும் போதோ ஈஸியாக கையை தட்டி விட்டுட்டு போகிற நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொடைக்கானலில் இருக்கிற மக்கள் மட்டும் அப்படியே கை கொடுத்தோடனே கையெல்லாம் கொடுக்குறாப்புல. அங்கே செக்யூரிட்டிஸ்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பணக்கார கொத்தடிமை அப்படின்ற ஒரு பெரிய காரணம் அப்படின்றது தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேட்குறாங்க, ஐயா நம்மளுக்கு தாங்க இனிமேன்னு சொல்லிட்டு ஒரு மேம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் அடுத்த வருஷமும் நம்ம தான், வேற வழி இல்லை, தமிழக மக்கள் முட்டா பயலுக பூரா ஏமாந்துட்டாங்க, நம்ம தான் ஓட்டு பெட்டியெல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க அங்கே கேட்குறாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பொண்ணு டிவிக்கெல்லாம் கிடையாது, தாவேக்கா என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஆட்டுறாப்புல. கொஞ்சம் கூட மாறோ சூஸோ எதுவுமே இல்லாமல் கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. நம்ம அவரை ஆட்டிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அவரை ஆட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி வைப்போம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆஸ்திரேலியா விஷயம். விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போகிறாரா இல்லையா, அதுவும் தமிழக சட்டமன்ற தேர்தலோட அந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை நாளின் போது இது யார் ஜெயிச்சா யார் வாழ்வா சாவா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடனில் வந்துச்சு. ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களிலும் இந்த நியூஸ் ஆக்கிரமிச்சு நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கிட்டத்தட்ட எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறத விட விஜயன் ஆஸ்திரேலியா போகிறாராமே அப்படின்னு கேட்குற ஒரு கண்டென்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். டிக்கெட்லாம் போட்டது என்னமோ உண்மைதான். ஏன் அவர் போகிறார் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் தனியாக பயணம் பண்ணலை, ஜனநாயகன் படக்குழுவோட போகிறாரு. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா படமும் முடிஞ்ச கையோட ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதா அது வழக்கம். எல்லாருக்குமே இது தெரியும். இன்னும் கூட வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அவர் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போவார், வெளிநாடுகளுக்கு போவாருன்றது நார்மலாக தெரிஞ்ச விஷயம். சில ரொம்ப மறைமுகமாக ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அவர் அடிக்கடி திருப்பதி போவார், இது யாருக்குமே தெரியாது. அதே போல் அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போவார், அதுவும் யாருக்குமே தெரியாது. இதே போல் தான் ஆஸ்திரேலியா, அவருக்கு பிடிச்ச நாடில் ஆஸ்திரேலியா அப்படின்றது முதல் வரிசையில் இருக்குது. ஆனால் மே 4 அன்னைக்கு போகிறாரா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா மே 4 அன்னைக்கு சட்டமன்றோட அந்த தேர்தலோட ரிசல்ட் நாள் அப்படின்றதும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழக வெற்றி கழகத்துக்கான வெற்றி பிரகாசம் எப்படி இருக்கும்ன்றதும் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமுமா விஜய் அவர்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. தனி விமானம் இருக்கும்போது எதுக்கு ஒரு ஆள் டிக்கெட் புக் பண்ணி போகணும் அப்படின்ற கேள்வியை யாருமே எழுப்பல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சில ஊப்பிகள் பரப்பி விட்ட இந்த நியூஸ் உண்மையாவே அவங்க ஆசைப்படி இருந்துட்டு போட்டோம். அண்ணன் என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் திரும்பி வரும்போது முதல்வராக தான் இருப்பார். அதுதான் நம்மளுடைய கருத்து. அதை விட ரொம்ப முக்கியமாக மே 8 பதவி ஏற்க போகிறதா சில ஊபிஸ்கள், ஏன்னா இது டிவிகேக்காரங்க பார்த்த வேலை கிடையாது. முழுக்க சமூக வலைதளங்களில் நேற்றுலேருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிற டிவிகே அமைச்சரவை பட்டியல் மற்றும் 8ஆம் தேதி பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற 2 நியூஸ் இன்னைக்கு வெளியே பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லி ஆகணும். அதை விட திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதிகள், டி நகரில் பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்களுடைய தொகுதிகள், இந்த தொகுதிகளில் குறிப்பாக ஒரு 4-5 தொகுதிகள்லாம் இத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் எங்களை ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சில பேர் போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அது அவங்க செஞ்ச வேலை. இது அவங்க அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை நம்பி அதை போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அதிகரிக்கிற அதாவது தேர்தல் அறிவிக்கிற நாளுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை அதிக பெரும்பான்மை வாக்கில் முதல்வராக்கின தமிழக மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மதுரை முழுக்க சுவரொட்டிகள் விளம்பரங்கள் பயங்கரமாக பண்ணாங்க. நம்ம சேனல்லே நான் அதை விளம்பரமாக கொடுத்துருப்பேன், வீடியோவாக போட்டிருப்பேன்.
இருக்கோம் பாருங்கள் நம்மளுடைய இளைஞர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மதுரையில் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகளோட செவுத்துல கொண்டுட்டு போய் தமிழக வெற்றி கழக தலைவர் தான் முதல்வர்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுவரொட்டி விளம்பரம் பண்ணி அது பிரச்சனையாச்சு. அதே போல தான் இந்த ஒரு சுவரொட்டி எல்லாம் ஆன்லைனில் முழுக்க முழுக்க டிஜிட்டலில் ரெடி பண்ணி அவங்களோட ஒரு மன திருப்திக்காக அவங்க இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மையே தவிர இந்த அமைச்சரவை பட்டியல் மற்றும் மே 8 பதவியேற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிக கேவலமாக எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது தமிழக விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழக விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்றும் டிவிகே வாரியர்ஸ் பண்ண வேலை கிடையாது. முழுக்க முழுக்க திமுகவுடைய தீய சக்தி பண்ணின அந்த டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிற சில அசிங்கமாக வருது அவங்க பண்ணின வேலை தான். அதுதான் என்னன்னா, ஒரு யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற தமிழக சட்டமன்றத்தில் 34லேருந்து இப்போ 2021 இது 24ல் 35 ஆக்கியிருக்காங்க. 35 அமைச்சர் பொறுப்பு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருந்துகிட்ருக்கு. இது போக விஜய் அவர்களுடைய வாக்குறுதின்னு பார்த்தீங்கன்னா போதை மறுவாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும், பெண்களுக்கு தனி இலாக்கா ஒதுக்கப்படும் பெண் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காகன்னு சொல்லிட்டு 2 இலாக்கா புதுசாக உருவாக்குறாரு மகளிர் உரிமைக்காக. இதுவே வந்து 2 இலாக்கா 35+2 வரும்போது 37 ஆயிடுது. யோசிச்சு பாருங்க, வெறும் 29 அமைச்சரவை மட்டும் போட்டிருக்காங்க. அதில் அமைச்சரவை பொறுப்பு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நேர்கோடா பாருங்களேன், ஏதாவது எதுலையாவது பிடிபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ அவங்க மூளைக்கு அவ்வளோதான் எட்டியிருக்கும் பொழுது போட்டிருக்காங்க. இது வந்து மாட்டு மூலக்காரங்க பண்ண வேலையாக தான் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஊபிஸ்களின் ஒரு கதறல். ஏன் இந்த கதறல் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம போட்டுட்டோம், எடிட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழக தலைவருக்கு எதிராக வந்து நம்ம ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சமூக வலைதளங்களில் முழுக்க வந்து பேசுவாங்க, டிவிகேக்காரங்களை கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணது. ஆனால் அதை அப்படியே ட்ரெண்ட் ஆகி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், எல்லாமே இதை சந்தோஷமாக தான் பார்க்குறோம். அது வேற விஷயம். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிச்சு இது இவங்க பண்ணின வேலை அப்படின்னு. அதை விட பெரிய வேலையாக பண்ணி வச்சுருக்காங்க. மே 8 பதவி ஏற்கிறாரு. ஏப்பா மே 8 போய் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜோசியக்காரர் வந்து 8ஆம் தேதி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாப்ல, அதனால நாங்கள் 8ஆம் தேதி வந்து பதவி ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் மாட்டு மூலக்காரங்களா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பதவி காலமே மே 10 வரைக்கும் இருக்குது. எப்படா 8ஆம் தேதி இவர் வந்து பதவி ஏற்பார்? அப்போ அதுக்கு முன்னாடி இவர் ரிசைன் பண்ணணும். அதுக்கு நேல் குறிச்சிட்டிங்களாடா? அவர் ஒத்துக்கிட்டாப்லையா? அவர்கிட்ட கேளுங்கடா என்னைக்கு ரிசைன் பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேதி முடிவு பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு இவர் வந்து 8ஆம் தேதி பதவி ஏற்க போறாருன்னா, ஆல்ரெடி ஒருத்தர் பதவி இருக்கும்போது இன்னொருத்தர் எப்படி பதவி ஏற்க முடியும்? அப்போ ஆல்ரெடி அவர் ரிசைன் பண்ணதுக்கு தேதி குறிச்சிருக்கணுமா இல்லையா? குறிச்சிட்டாங்களா? அதுக்கு ஜோசியக்காரர் நாள் குறிச்சு கொடுத்துட்டாரா? அதுக்கு தேதி முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் யாருமே எதிர்த்து கேட்கல. நான் நேற்றே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கடந்து போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுசாக இந்த விஷயம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடைக்கானல் போனது ஒரு பக்கம், இந்த ட்ரெண்டிங் இது ஒரு பக்கம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிளம்பி ஒரு பக்கம், ஒட்டு மொத்தமாக தமிழக வெற்றி கழக இளைஞர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. பூத் கமிட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் வெளியில் வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பூத் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மிஷினை மாற்றுறாங்களாம், வண்டியை வந்து ஆம்புலன்ஸை உள்ளே விடுறது, அதுக்குள்ளே இருக்கிற மிஷினை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சீலை உடச்சி உள்ளே போயிருக்காரு. இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நம்ம ஆளுங்க பூரா தான் இங்கே அமைச்சரவை பட்டியலை பார்த்துட்டு இருக்காங்களே, எப்படி பூத் கமிட்டி விஷயத்தை பார்ப்பாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி வெளியில் இருக்கிற தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் மற்றும் திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு சண்டை நடந்து போச்சு. காவல்துறையினால வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வழக்கு பதிவு பண்ணினது என்னமோ டிவிகேக்காரங்க மேலே. இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நம்ம இளைஞர்கள் தான் விஜய் அண்ணன் ஆஸ்திரேலியா போறாருன்னே தூண்டு போயிட்டாங்களே. இவ்வளோ விஷயத்தை எதுக்காக பண்ணுறாங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்களையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் முழுக்க முழுக்க சோர்வடைய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜனநாயகன் படத்தை வச்சு இன்னைக்கு ஜனநாயகன் படம் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த படத்துக்கான அந்த சிக்கல் அப்படின்றது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த படத்தை திரும்பி ஒருக்கா பார்க்க போகிறாங்க. அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இனிமேல் தான் அறிவிக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் தேர்தலை காரணம் காட்டிட்டு வந்தாங்க, இப்போ தேர்தலும் முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் படத்துக்கு சிக்கல் தொடருது. அப்போ எப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இவங்க ஆக்டிவாக இருக்கக்கூடாதுரா, இவங்க வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா நமக்கு தான் பேர் ஆபத்துன்ற மாதிரி முழுசு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை நம்பி ஏமாறாதீங்க. விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போகிறது என்னமோ உண்மைதான். முழுக்க முழுக்க படக்குழுவினருடைய ஒரு நட்பு சந்திப்பாக எப்போவுமே செய்கிற ஒரு விஷயமாக தான் இது செய்கிறாரு. இது பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு வழக்கமாக நடக்கிற ஒன்று. ரிசல்ட் இந்த மாதிரி வருது, ப்ளஸ்ஸாக அதிக ப்ளஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்றது நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜனநாயகன் படம் முதல்வர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டோட ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நானும் வெயிட்டிங், எல்லாரும் வெயிட்டிங்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன்.
ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சரவையோட அந்த ஒரு லிஸ்ட் அப்படின்றது தமிழக வெற்றி கழக தலைவரை தவிர வேற எந்த நாய் வெளியிட்டாலும் நம்பாதீங்க. தலைவர் மட்டும்தான் இதை சொல்லணும். தலைவருக்கு மட்டும்தான் இது முழு பொறுப்பு இருக்கு. தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நானோ யூடியூபர்ஸோ மற்ற செய்தி ஊடகங்களோ பரப்ப முடியும். இது வெளிப்படையா யார் சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க மக்களே. இது முழுக்க முழுக்க திமுகவின் எச்ச வேலை அப்படின்னே சொல்லலாம். கவலைப்படாதீங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.